நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தியும் மத்திய அரசு தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக கூறியும் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பில் சென்னை சைதாப்பேட்டை பனங்கல் மாளிகை அருகே நடைபெறும் போராட்டத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் என்ன ஆச்சு? வரவில்லை 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 குடிநீர் நிதி வரவில்லை அண்ணன் திருமாவளவன் தலைமையிலே கேட்டியா சிலிண்டர் தான் கேட்டியா? பாத்தியா சிலிண்டர் கிடைக்கல அநியாயம். புறக்கணிக்காதே கேட்டியா கேஸ் விலைய கேட்டியா? நிதி வழங்கு மத்திய அரசை நோக்கி இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் டெல்லி நம்மளை ஏமாற்றினாலும் கூட தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிற நம்முடைய ஆருயிர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு இந்த சிலிண்டர் பாதித்ததனுடைய விளைவை ஒரு முதல்வராக மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலும் அண்ணனாக, தாயாக, தகப்பனாக இருந்து இன்றைக்கு உடனடியாக அரசு அலுவலகத்தினுடைய உதவியாளர்கள் உடனே அழைத்து இன்றைக்கு இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டினால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆயிரக்கணக்கான உணவகங்கள் மூடப்படுகிற நிலை வந்த நேரத்திலே இன்றைக்கு நம்முடைய முதல்வர்கள் தாய் உள்ளத்தோடு அணுகி அதை உடனடியாக அதற்கு தன்னால் முடிந்த வரையிலே உதவிட வேண்டும் என்கின்ற அந்த கருணை உள்ளத்தோடு தான் நம்முடைய முதல்வர்கள் இன்றைக்கு இந்த ஓட்டல் இன்றைக்கு அடுப்பு பயன்படுத்துகிறவர்களும் அதே நேரத்திலே மின்சார அடுப்பை பயன்படுத்துகிறவர்களுக்கும் ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்கிற கள தகவல்களோடு செய்தியாளர் லதா இணைந்திருக்கிறார். லதா, விரிவான விவரங்களை வழங்கலாம். அரசு தமிழ்நாட்டிலிருந்து தொடர்ந்து வஞ்சனை செய்து வருவதாக சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. சைதாப்பேட்டை பனங்கல் மாளிகை அருகே நடைபெறும் போராட்டத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், மேலும் விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்த பலரும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். மத்திய அரசை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் திமுக, விசிக மட்டுமல்லாமல் தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என 1000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். முக்கியமாக சமீபத்தில் சர்வதேச போர் காரணமாக இந்தியாவில் நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது. இதனால் ஏழை எளிய மக்கள் மட்டுமில்லாமல் உணவக உரிமையாளர்கள் என பல தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில அந்த விவகாரத்தை சுட்டிக்காட்டி கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு மத்திய அரசுதான் காரணம், போதுமான அளவு கையிருப்பு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் பாஜக அரசுதான் என்று குறிப்பிட்டு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு மத்திய அரசு திட்டங்களையும் கொடுக்கவில்லை, நிதியையும் கொடுக்கவில்லை என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மெட்ரோ உள்ளிட்ட திட்டங்களையும் தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுக்கவில்லை, கல்வி உள்ளிட்ட நிதியையும் மத்திய அரசு கொடுக்கவில்லை என்பதை குறிப்பிட்டு இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி தமிழகத்திற்கு தொடர்ச்சியாக மத்திய அரசு வஞ்சனை காட்டி வருவதாக கோஷங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மத்திய அரசையும் பிரதமர் மோடி அவர்களையும் கண்டித்து கையில் பதாதைகளை ஏந்தி அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். இந்த இடம் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் எல்லாம் போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழகத்தில் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை குறிப்பிட்டும் மத்திய அரசு இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். மத்திய அரசுடைய அந்த கையிருப்பு வைக்காததன் காரணமாக தான் இத்தகைய ஒரு நிலை ஏற்பட்டது என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனையை விரைவில் உரிய நடவடிக்கை எடுத்து தீர்க்க வேண்டும் என்பதை எல்லாம் வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து பல்வேறு முழக்கங்களை எழுப்பி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
விவரங்களுக்கு நன்றி லதா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.